அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2/12/2026 மார்கழி மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் மாலை 6:43 பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது. பௌர்ணமி கிரிவலம் போறவங்க இன்றைய நாள் இரவு கிரிவலம் போகலாம். பௌர்ணமிக்கு கோயில்ல போய் வழிபாடு செய்யறவங்க, கோயிலுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறவங்க நாளைய தினம், அதாவது ஆருத்ரா தரிசன தினத்தன்று நீங்க செய்யலாம். இந்த நாள்ல செல்வம் பெருக, தரித்திரம் நீங்க, அதாவது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி இரவும் கூடி வரக்கூடிய இந்த நாள்ல லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலன் கிடைக்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை தவறாம செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வருகிற பஞ்சமி யாகத்துல உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை நாள்ல முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது. அமாவாசை தினத்துல தானங்க கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனின் பரிபூர்ண அருளும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் தேவை. அப்படின்னா தவறாம வெள்ளிக்கிழமையில பசுவிற்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்கணும். அடுத்தது வெண் வஸ்திரங்களை தானம் பண்ணணும். வெண் வஸ்திரங்கள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வெள்ளை வேட்டி வாங்கி கொடுக்கலாம், வெண்பட்டு வாங்கி கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு நவக்கிரகத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெண்பட்டை வாங்கி கொடுக்கலாம். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செய்யுங்க. இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா, மாலை 6:43 பிறகு இரவு 9 மணிக்குள்ள செய்யணும். பூஜை அறையில நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. பழங்களும் பாலையும் பிரசாதமா எடுத்து வச்சுக்கோங்க. அதிலும் குறிப்பா தித்திப்பா இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கோங்க. பால்ல நிறைய நாட்டு சர்க்கரை அல்லது கல்கண்டு போட்டு நல்லா தித்திப்பா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு தித்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த பாலில் ஏலக்காய், குங்குமப்பூன்னு வாசனை பொருட்களும் சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு வாழை இலையை பரப்பி அந்த வாழை இலையில ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு 3 வெத்திலைகளை வைக்கணும். 3 வெத்திலையை வச்சுட்டு 11 சில்லறை நாணயங்கள், 1 ரூபாயோ 2 ரூபாயோ அல்லது 5 ரூபாயோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 11 மகாலட்சுமி மந்திரங்கள், ஒரு வரி மந்திரங்கள் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாணயத்தையும் எடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வெத்தலை மேலே வச்சிருங்க. சொல்லி முடிச்சுட்டு ஒரே ஒரு முறை சொன்னாலும் சரி, இல்லை 3 முறை சொன்னாலும் சரி, இல்லை 5, 7 உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி முடிச்சுட்டு சாமிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு ஆலம் கரைச்சி ஆரத்தி எடுக்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது சிறப்பு விசேஷ வைபவங்கள் வரும்போது நாம் என்ன பண்ணுவோம், ஒரு தட்டு எடுத்து தட்டில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை வைத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கரைச்சிட்டு அந்த வெற்றிலை மேலே கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுப்போம் இல்லையா? அதை போலவே அன்னை மகாலட்சுமிக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் ஆரத்தி எடுக்கணும். சாதா கற்பூரத்தை பயன்படுத்துவதை காட்டிலும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினீங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு மறுநாள் காலையில், சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் அந்த சில்லறை நாணயங்களை எடுத்து ஒரு பச்சை நிற வஸ்திரத்தில் போட்டு கட்டி நீங்கள் படம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அந்த அரிசியை நீங்கள் தானமாக கொடுத்துடலாம், இல்லை நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வாழையில் அரிசி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் சிறிதளவு அரிசி எடுத்து அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அன்னபூரணியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த வழிபாட்டை இன்று நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் அறவே நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.